நவ கிரகங்களை அறிவோம் ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பதிவில் மகரம் ராசி அன்பர்களுக்கு ஆடி அமாவாசை பலன் காணலாம். பார்த்தீங்கன்னா, அமாவாசை பலன் பார்க்கும்போது நிறையா விஷயங்களை பேச வேண்டியிருக்கிறது. அதனால் வீடியோ பெருசாக போயிடும். அதனால் 10 நிமிடம் வரை ஒரு சுருக்கமாக சொல்ல வேண்டியதை சீக்கிரம் சொல்கிறேன். இந்த வருஷம் 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை இரவு 12:09 வரை முழு நாள் அமாவாசை வருகிறது. ஆடி மாதம் கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து ஆயில்யம் நட்சத்திரம் 3ஆம் பாதம் வரை, நாம்ச கட்டத்தில் விருச்சிகம் ராசியிலிருந்து கும்பம் ராசி வரை. அமாவாசை நாளில் பார்த்தீங்கன்னா, மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது. மகரம் ராசி லக்ன அன்பர்களுக்கு நிறையா வீடியோ போட்டுக்கிறேன். அதில் நிறையா கருத்துக்கள் சொல்லிக்கிறேன். பெரும்பாலும் யாரும் ஐடியா அறிவுரை சொன்னால் கேட்பதே கிடையாது. காலத்தில் தன்னுடைய அனுபவத்தில் பார்த்தாலும் யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நீங்கள் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறீங்க, தர்ப்பணம் பண்ணுறீங்க, வீட்டில் விரதம் இருந்து சாமி கும்பிட்றீங்க. நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு தாத்தாவுக்கு சாமி கும்பிட்றீங்க. இது பார்த்தீங்கன்னா, உங்கள் பெற்றோர்கள் உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம். ஏன்னா அவங்க உங்களுக்கு வீடு நிலம் சொத்து திருமணம் செய்து வச்சு உங்களை ஒரு நல்ல நிலையில் வைத்திருக்கிறார். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் மகன் திதி கொடுக்கணும், விரதம் இருந்து சாமி கும்பிடணும். அப்படின்னா நீங்கள் உங்கள் மகனுக்கு புண்ணியத்தை விட்டுட்டு போகணும், பாவத்தை விட்டுட்டு போகக்கூடாது. உங்கள் மகனுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கறது, சாபம் ஓட்டுறது, இந்த மாதிரிலாம் மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் வச்சிக்கக்கூடாது. பெரும்பாலானவர்கள் குடும்பத்தில் பார்த்துருக்குறேன். மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் இடம் சுக்கிர பகவானுடைய வீடு. அங்கே உச்சம் பெறக்கூடியவர் சந்திரன், அங்கே நேசம் பெறக்கூடியவர் ராகு. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா பிரச்சனை தான். மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு பிரச்சனை தான். பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல ராகு நீச்சம், சந்திர பகவான் உச்சம். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தான். அப்போ முதல்ல உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தா அந்த ஆண் குழந்தை கூடாத நண்பர்களுடன் சேராத நண்பர்களுடன் சேர்ந்து பீடி சிகரெட்டு புகையிலை கஞ்சா மது போதைக்கு அடிமையாகி வீட்டில் உங்கள் பேச்சை கேட்காது. நண்பர்கள் கூட்டாளிகள் பேச்சை தான் கேட்கும். என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறியா அப்படின்னு நீங்கள் வயிறு எரிஞ்சு மகனை சாபம் விடுவீங்க. உருப்படாமல் போ, நாசமாக போ, விளங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மகனை சாபம் விடுவீங்க. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முதல்ல ஆண் குழந்தை பிறந்தா மத்தியம வயதில் மகனுக்கு நீங்கள் காரியம் பண்ணுற அமைப்பு பெரும்பாலான குடும்பங்களுக்கு ஏற்படுகிறது. பெரும்பாலான மகர ராசி குடும்ப அன்பர்களை நான் என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறேன். ஒரே மகன் தான் இருப்பார், ஒரு 4-5 பெண்கள் இருப்பாங்க. அந்த ஒரே மகன் மத்தியம வயதில் ஒரு 40-45 கடும் நோய் இறந்து போயிடுவார். இதெல்லாம் என்னுடைய அனுபவபூர்வமாக பார்த்துருக்குறேன். மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த கால சூழ்நிலையிலையும் என்ன பிரச்சனை வந்தாலும் உங்கள் வாயிலிருந்து உங்கள் பிள்ளைங்களை உருப்பட மாட்டேன், நீ வாழ்க்கையில் முன்னேற மாட்டேன், பிச்சை தான் எடுப்ப, வீட்டை விட்டு ஓடி போயிரு இப்படின்னு உங்கள் வாயிலிருந்து வார்த்தை வந்துச்சுன்னா உங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னுக்கு வராது. இதை நீங்கள் அறிந்து புரிந்து செயல்படுங்க. ஏன்னா உங்கள் ராசியில் குரு நேசம், செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சம் அப்படின்னாலே அடிதடி சண்டை, வீண் வார்த்தைகள், இந்த மாதிரி தான் மகரம் ராசி அன்பர்கள் வீண் வார்த்தைகள் தான் பேசுவீங்க.
யாருக்கும் வந்து ஐடியா சொல்கிறது, அறிவுரை சொல்கிறது, புத்திமதி சொல்லி யாராச்சும் 4 பேர் திருந்தினாங்களா அப்படின்னா யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து மற்றவர்களை அதட்டுவீங்க, பயமுறுத்துவீங்க, சாபம் விடுவீங்க. இந்த மாதிரியான குணம் தான் உங்களுடைய குழந்தைகளை பாதிக்கிறது. இதை வந்து மகரம் ராசி என்பர்கள் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஆடி அமாவாசை பார்த்தீங்கன்னா கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலிருந்து அமாவாசை ஆரம்பிக்கிறது. மகரம் ராசி மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் தான் வந்து கர்மா. சனி அப்படின்னாலே கர்மா தான். கஷ்டம், பிணி, பீடை, தாமதம், மந்தம், மெதுவாக போகிறது, ஒரு மனிதனுக்கு அதிக துன்பம் கொடுக்குது அப்படின்னாலே அது வந்து சனி தான். மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு. ஒரு 80, 90, ஏன் 100 வயதுக்கு மேல். ஆனால் உங்களுக்கு வாக்கப்பட்டவர்கள், அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ தம்பியோ, உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையோ வாழ்க்கை துணைக்கோ இப்படி நீண்ட ஆயுள் இருக்கும் என்று சொல்ல முடியாது. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, விவசாய நிலம், ஆடு, மாடு, கோழி, நாய், பூனை இப்படி வந்து வளர்ப்பு பிராணிகள் வதப்பட்டு சித்திரவதைப்பட்டு மாடு இறக்கிறது, ஆடு இறந்து போகிறது, கோழி இறந்து போகிறது, நாய் வந்து நல்லா இருக்கும் உடனே செத்து போயிடும். இப்படி வந்து ஆடு, மாடு, கோழி நிறையா வந்து வதப்பட்டு சித்திரவதைப்பட்டு இறந்து போயிடும். அதனுடைய பாவ புண்ணிய கர்மாவும் உங்கள் தான் சேரும். மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் நல்ல பாம்பு அடிப்பது, நல்ல பாம்பை விரட்டி விரட்டி அடித்து கொள்வது, அதனுடைய பாவ புண்ணியமும் உங்கள் தான் சேரும். எத்தனை கோயிலுக்கு போனாலும் என்னதான் பரிகார புண்ணியம் பண்ணாலும் பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே நிவர்த்தியான பாடு இல்லை, ஒன்றுமே நல்பலன் கொடுக்கவில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு புலம்பல்களும் மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. இந்த ஆடி அமாவாசையில் உங்களுடைய குடும்பத்தில் அக்கா தங்கையோ, உங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையோ வாழ வேண்டிய வயசில் அல்லது குழந்தை பருவத்தில் இறந்து போச்சு. அந்த பெண்களுக்கு வந்து காரியம் பண்ணல, திதியும் கொடுக்கல, சாமியும் கும்பிடல, அப்படியே விட்டாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பங்கள் நிறையா இருக்குது. பெண்கள் இறந்து அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கல, தர்ப்பணம் பண்ணல, காரியம் பண்ணல, அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிடல அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆடி அமாவாசையில் கண்டிப்பாக ஓடுகின்ற நதிநீருக்கு சென்று, பரிகார ஸ்தலங்களுக்கு சென்று திதி கொடுங்க, பரிகாரம் பண்ணுங்க. இந்த ஆடி அமாவாசையில் உங்களுக்கு பலன் தரும், பெண் குறை நீங்கும். காலபுருஷனுக்கு 10வது வீடு கர்மா. சனி அப்படின்னாலே கர்மா தான். இந்த கர்மா வந்து உங்களுக்கு மட்டும்தான் உடல் ஆரோக்கியம், உடல் வலுவை கொடுக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கு ஆயுள் குறைபாட்டை ஏற்படுத்துகிறது. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் மனதில் இதை வந்து யோசிங்க. எந்த கால சூழ்நிலையிலும் குடும்ப நபர்களை, பெற்ற பிள்ளையை, உடன் பிறந்தவர்களை, அக்கா தங்கையை உருப்பட மாட்டேன், நீ எங்கே நல்லா இருக்க போகிற, பிச்சை தான் போய் எடுக்கணும், இந்த மாதிரியான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வந்துச்சுனாவே கண்டிப்பாக வந்து 100% அப்படியே பலிச்சிடும். மற்றவர்களுக்கு, எதிரிகளுக்கு, பகையாளிக்கெலாம் இந்த வார்த்தை பலிக்காது. உங்கள் குடும்ப நபர்களுக்கு தான் இந்த வார்த்தை பலிக்கும். ஏன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதியே சனி தான். அதனால் மகரம் ராசி என்பர்கள் இந்த ஆடி அமாவாசையிலிருந்து பார்த்திங்கன்னா இறந்தவர்களுக்கு வீட்டில் வந்து விரதம் இருந்து சாமி கும்பிட்டு இந்த ஆடி அமாவாசையிலிருந்து நான் வந்து குடும்ப நபர்களை சாபம் விடமாட்டேன், எந்த கால சூழ்நிலையிலும் குடும்ப நபர்களை திட்டமாட்டேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துங்க. மகரம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி அமாவாசையிலிருந்து, ஏன்னா 7வது வீட்டில் குரு பகவான் வந்து உச்சமாக இருக்கிறார். 7வது வீட்டில் ஆடி அமாவாசை இந்த வருஷமல்ல, எந்த வருஷமுமே உங்களுக்கு 7ஆம் வீட்டில் தான் ஆடி அமாவாசை நிகழும். அப்போ வந்து இந்த வருஷம் நீங்கள் வந்து நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன், சாபம் விடமாட்டேன் அப்படின்னு பெற்ற பிள்ளைகளுக்கு
புண்ணிய கர்மாக்களை செய்துவிட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துங்க. பெற்ற பிள்ளைகளுக்கு பாவ கர்மாவை செய்துவிட்டு சாபம் விட்டு குழந்தைக்கு அற்பாயில ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னா ஒரு உறுதிமொழி எடுத்து முன்னோர்களிடம் வேண்டிக் கொள்ளுங்க. முன்னோர்களுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்கும். மகரம் ராசி என்பவர்களுடைய குடும்பம் வாழையடி வாழையாக வம்சம் வந்து முடிவுறாமல் வளர்ந்து கொண்டே போகும். 12/8/2026 ஆடி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை காலையிலிருந்து இரவு 12 மணி வரை முழுதாக அமாவாசை வருகிறது. செய்வனை, கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு பூசணிக்காய் வாங்கி வேட்டாய் சுற்றி ஒரு 3 சுற்று சுற்றி முச்சந்தியில் போய் உடைங்க. அமாவாசை விரத நாட்களில் பார்த்தீங்கன்னா திருமணமான தம்பதியர்கள், இளம் தம்பதியர்கள் பார்த்தீங்கன்னா தாம்பத்தியம் வைத்து கொள்ளக்கூடாது. சாமி தானே கும்பிட்றோம், இறந்தவர்களுக்கு தானே விரதம் இருக்கிறோம் அப்படின்னு தப்ப தண்டா பண்ணிட்டு அதில் வந்து கரு உருவாகி குழந்தை பிறந்தா தான் அது வந்து நாட்டுக்கும் கேடு வீட்டுக்கும் கேடு அப்படின்ற மாதிரியான குழந்தை அமைந்து விடுகிறது. அதனால் விரத நாட்களில் தம்பதியர்கள் சுத்தபத்தமாக இருக்கணும். மாமிசம், மது இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டும். சாமி தானே கும்பிட்றோம், ஒரு பாட்டில் வாங்கி குடிக்கலாம், வெளியில் தானே சாப்பிட்றோம் அப்படின்னு கறி சாப்பிட்றது இதெல்லாம் வந்து விரத நாட்களில் தவிர்த்து விடுங்க. நவ கிரகங்களை அறிவோம். இந்த ஜோதிட யூடியூப் சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.